எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் சாப்டர் நம்பர் 16 வேர்ட்ஸ் நம்பர் 8. அதனுடைய அதில் கடைசியில் ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க, இவ்விதமாய். இவ்வளோ சவுண்டாக பேசப்படாது, மெதுவாக பேசுங்க. பக்கத்தில் ரோடு பார்க்கலையா? இவ்விதமாய் நான் அவருடைய தானே. ஒரு தடவை சொல்லுங்க. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி கொஞ்சம் கஷ்டமாகும், ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காட்ஸ் அட்மாஸ்பியர். சொல்லுங்க, காட்ஸ் அட்மாஸ்பியர். அதுக்கு தமிழில் தேவனின் காலநிலை. ஒரு தடவை சொல்லுங்க. நான் கொஞ்சம் முன்னே சொல்லி போகும்போது உங்களுக்கு புரியும். எல்லாம் உங்களை புரிய வைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு ஆவியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கூட தெளிவாக சொல்ல தெரியல. வாட் இஸ் தேர் இன் மை ஹார்ட். எனக்கு உள்ளத்தில் ஒரு இது இருக்கு இல்லையா, காட்ஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது அதை எனக்கு கூட வெளியே சொல்ல வேண்டிய அளவு வார்த்தைகள் எனக்கு தெரியலை. அதனால் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன 1-2 சின்ன சின்ன காரியங்களை சொல்லிவிட்டு முன்னே போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜபிக்கிறீங்க. ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுது? சாதாரணமாக ஜபிக்க முடியுது. சாதாரணமாக ஜபிக்க பேசுங்க. ஆமாம். ஆலயத்தில் வந்து 3 மணி நேரம் உட்காந்துருக்கும்போது சாதாரணமாக ஜபிக்க முடியுது. ஆனால் அதே இது வீட்டில் உட்காந்து ஜபிக்க முடியுதா? முடியல. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது காட்ஸ் அட்மாஸ்பியர். அது தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். இங்கே இருக்கிறது என்ன? காட்ஸ் அட்மாஸ்பியர். அந்த காட்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துட்டா நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஈஸியாக செய்ய முடியுது. யாரும் சொல்லாமலே ஜபிக்க முடியுது, யாரும் சொல்லாமலே பைபிள் வாசிக்க முடியுது, யாரும் சொல்லாமலே கைதட்ட முடியுது, யாரும் சொல்லாமலே ஆராதிக்க முடியுது, யாரும் சொல்லாமலே கண்ணீர் வருது. ஏன்னா நம்ம எதுக்குள்ளே வந்துட்டோம்? அந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டோம். ஏன் அந்த அட்மாஸ்பியர்னா இங்கே தெய்வீக காலநிலை இழந்து போக வேண்டிய எதுவுமே நாம் செய்யறதில்லை. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எனக்கு கண்டம் மூடிட்டு 2 மணி நேரம் பேசிட்டு போகிறது பிரச்சனையே கிடையாது. ஓகே, நான் அப்படி பேசிட்டு போக விரும்பலை. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்குள்ளே வரணும். பேச்சில் இருக்கப்படாது, அனுபவிக்கணும். அப்படி தானே? இப்போ நான் இங்கே உட்காந்து ஜபிக்க முடியுது, வீட்டில் ஜபிக்க முடியலை. இங்கே பாட முடியுது, வீட்டில் பாட முடியலை. இங்கே ஆராதிக்க முடியுது, வீட்டில் ஆராதிக்க முடியலை. அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வந்தப்போ என்ன அறியாமல் பாடுறேன். அந்த அட்மாஸ்பியரில் வந்தப்போ என்ன அறியாமல் ஜபிக்கிறேன். ஆனால் இது வீட்டில் பண்ண முடியல. ஏன்னா இங்கே அந்த காலநிலை இழக்க வேண்டி எதுவுமே நடக்கல. ஆனால் வீட்டில் தேவைக்கு 2 கெட்ட வார்த்தை பேச வேண்டி வருது. நம்மளா இல்லை, வேற ஆட்களை சொன்னேன். குமாரா, இல்லை பாட்டியம்மா, ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட்னா குரலை உயர்த்தி பேச வேண்டி வருது. சில நேரம் டென்ஷன் ஆகி கத்த வேண்டி வருது. இதெல்லாம் எங்க நடக்குது? வீட்டில். அப்போ வீட்டில் அந்த அட்மாஸ்பியரை அழிய வேண்டிய பல காரியங்கள் நடக்கிறதுனால அந்த காலநிலை வீட்டில் இல்லை.
ஏன்னா 6 பேர் வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டில் 6 பேரில் ஒரே ஒரு ஆள் தான் ஆவிக்குரிய ஆள். மீதி 5 பேரும் ஆவிக்குரிய ஆளு அல்ல. அப்ப அந்த வீட்டில் தெய்வீக காலநிலையை கொண்டு வர வேண்டியது ஒரு ஆளு. அந்த காலநிலையை அழிக்க 5 பேர். நான் ஒரு உதாரணம் கூட சொல்லித்தரேன். ஒரு தம்பி பைபிள் காலேஜுக்கு வந்தான். ஒரு தம்பி பைபிள் காலேஜில் கொண்டு விட்டுட்டு அந்த தாயார்கிட்ட சொல்லிட்டு போகணும். அது ஒரு புதன்கிழமை. தாயார்கிட்ட சொல்லிட்டு போகணும், என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, என் பையனுக்கு அபிஷேகம் கிடைக்கணும். ஒரு அல்லையில உற்சாகமாக சொல்லுங்க. ஒரு 12:45 மணிக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணப்போ தான் அந்த தம்பியை போய் தொட்டேன். கர்த்தரவனை அபிஷேகிச்சுட்டாரு. கர்த்தரவனை அபிஷேகிட்டான். கிருபையை பெறான், வளர்றான். யாரை விட கூடுதல் பைபிள் வாசிக்கிறான், எல்லாரை விட கூடுதல் ஜபிக்கிறான். எப்பவும் அவனுடைய கண்களில் இருந்து ஒரு ஈரம் வந்துட்டே இருக்கு. அவன் இதயம் துடிச்சுட்டே இருக்கு. அவன் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கு. He just became unstoppable. அப்போ அந்த தம்பியை பற்றி நமக்கு எதிர்பார்ப்பு கூடுது. எதிர்பார்ப்பு ஒரு தீர்க்கதரிசியாகவோ அப்போஸ்தலனாகவோ சுவிசேஷனாகவோ மெய்ப்பனாகவோ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆளா வரணும். வெக்கேஷன்ல அந்த தம்பி வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போய் 2 வாரம் தாண்டி அந்த தாய் எனக்கு ஃபோன் பண்ணுது. பாஸ்டர், என் பையனை உங்க கையில் தரும்போது அவன் பேய் மாதிரி இருந்தான். அங்க வந்ததுல இருந்து அவன் கர்த்தருடைய தூதன் மாதிரி ஆயிட்டான். அப்புறம் அந்த தாய் சொல்லுது, வீட்டுக்கு வந்த பிறகு 3 நாள் கர்த்தருடைய தூதன் மாதிரி இருந்தான். நான் உட்காந்து யோசிக்கிறேன். இதெல்லாம் தானே நம்மளை யோசிக்க வைக்குது. நான் உட்காந்து யோசிச்சப்ப எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? நாங்க இருக்கிற இடத்துல எப்பவும் ஜெபம் இருக்கு, எப்பவும் துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதுக்குள்ள வரும்போ ஆவியில நிரம்பாதவனுக்கும் அபிஷேகம். பாடாதவன் பாடுறான், துதிக்காதவன் துதிக்கிறான், அர்ப்பணிக்காதவன் அர்ப்பணிக்கிறான், ஜபிக்காதவன் ஜபிக்கிறான். ஏன்னா அங்க ஒரு அட்மாஸ்பியர். மாமா கரத்துனாத்தி ஆல்பா ரியாந்தார கை தட்டி 2 நிமிஷம் வாயை திறந்து ஹெவி அனாயிண்டிங். இப்போ அவனை அந்த ஆவிக்குரிய காலநிலையிலிருந்து வெளியே தள்ளுற ஒண்ணுமே காலேஜில் இல்லை. அங்க மொத்தமே என்ன காலநிலை தான் இருக்கு? ஆவிக்குரிய காலநிலை மட்டும்தான் இருக்கு. இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான் இல்லையா, அங்க ஆவிக்குரிய காலநிலை இல்லை. இனி அங்க ஆவிக்குரிய காலநிலையை கிரியேட் பண்ண வேண்டிய ஆள் யாரு? இவன். தப்புதான், இவ்வளோ ஆழமாக உங்கள்கிட்ட சொல்லித்தர தப்பா? ராத்திரி நான் என்ன பேசுவேன்னா, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஐயோ பாட்டியம்மா, கலாய்க்கிறத கூட தெரியாம இருக்கிறீங்க. இவனுக்குள்ள இருந்து இல்லையா இந்த அட்மாஸ்பியர், இது 3 நாள் அந்த வீட்டுக்குள்ள போராடி இருக்கும். அந்த வீட்டோட சூழ்நிலையை மாற்றணும்னு என்ன பண்ணியிருக்கும்? 3 நாள் போராடி இருக்கும். அந்த 3 நாள் இவன் சூடாவே இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வீட்டின் காலநிலை இவனை பிடிச்சிட்டு. தப்புதான். வீட்டின் காலநிலை இவனை பிடிச்சிட்டு என்ன ஆயிட்டான்? காலேஜ் வரும் முந்தி எப்படி இருந்தான்னு சொன்னேன் இல்லையா? இப்ப என்ன ஆயிட்டான்? தங்கங்களா,
இன்னும் ஏதாவது பொக்கிஷங்கள் இருக்கா இங்க? அவன் அந்த வீட்டில் இருந்தா இல்லையா 3 நாள், அந்த 3 நாளையும் ஒரு ஆவிக்குரிய பலமான போராட்டம் போராடி இருந்தால் இவனுக்குள்ள இருந்த அந்த அட்மாஸ்பியர் எதை பிடிச்சிருக்கும்? வீட்டை பிடிச்சிருக்கும். அப்புறம் வீட்டில் உள்ளவங்களும் சொல்லாமலே ஜெபிப்பனும், சொல்லாமலே பைபிள் வாசிப்பனும். ஆனால் என்ன ஆச்சு, இவனுக்குள்ள இருந்த அட்மாஸ்பியர் அங்கே ஒன்றும் செய்ய முடியலை. அந்த அட்மாஸ்பியர் இவனை பிடிச்சிட்டு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் கூட புரியும்படி சொல்லித்தரேன். இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இதில் உங்களுக்கு புரியலைன்னா நான் அடுத்த நேர வசனத்துக்குள்ளே போயிடுவேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் சான்ஸ். ஃபயர் பால், நெருப்பில் வைப்பாங்க இல்லையா பந்து, அதை வெளியே எடுக்கும்போது நெருப்பு தீ நிறத்தில் இருக்கும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஐஸ் கட்டி எடுத்து வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டிக்குள்ள இந்த நெருப்பு பந்தை போட்டால் என்ன செய்யும்? பொத்துட்டு உள்ள. இது படுற இடம் எல்லாம் பனிக்கட்டி கரைஞ்சிடும். ஆனால் ஒரு அளவில் போன உடனே நின்றுடும். அப்புறம் இது பனிக்கட்டி மாதிரி ஆகிடும். இவ்வளவும் புரிஞ்சா உங்களுக்கு? என்ன ஒரு பயங்கரமான அனல்ல இருந்து தூக்கி எடுத்து அனலுக்கு நேர ஆப்போசிட்டான ஒரு கிளைமேட்டில் போட்டப்போ கொஞ்சம் நேரம் தான் என்ன பண்ணேன், எரிச்சுட்டு போனேன். நான் எரிச்சிட்டு போகிறேன் அவ்வளவு நேரம் அதை என்ன தாக்க பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனால் நான் வெப்பமாக இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியலை. அப்புறம் என்னோட ஹீட் என்ன பண்ணுது, குறையுது. ஹீட்டு குறைஞ்ச பிறகு அப்புறம் நான் ஐஸை உடைச்சிட்டு போக முடியலை. நான் அங்கே நின்றுட்டேன். இப்போ ஒரு குழந்தை கூட இந்த நெருப்பு பந்தை கை போட்டு எடுக்க முடியும். ஏன்? அவ்வளோ புரிஞ்சு. அதாவது என்கவுண்டர் பண்ணினேன், ஒரு அளவு வரை தான் பண்ண முடிஞ்சு. அதுக்கு மேலே எனக்கு எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ள முடியலை. அதனால் நானும் பனிக்கட்டிகள், நான் நெருப்பு கட்டி ஆக்கும். ஆனால் நான் இப்போ என்ன ஆயிட்டேன், பனிக்கட்டிகளில் ஒன்றாய் மாறிட்டேன். இனி நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் பனிக்கட்டியை பௌத்துட்டுள்ள போக முடியாது. இனி பௌத்துட்டு உள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன எடுத்து. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். காலநிலையின் தாக்கம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் அனலாக இருக்கிற நேரம் வரை எனக்கு முன்னே என்ன எடுத்து போட்டாலும் நான் உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அனலாக இருக்கிற நேரம் வரை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, நான் உடைச்சிட்டு போக 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 அனல் கூடாது. அனல் கூடாது. என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், குறைஞ்சிட்டு தான் இருக்கும். சரி, நான் பைபிளில் இருந்து இந்த முன்னுரை புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? இதுக்கு மேலே எனக்கு புரிய வைக்க தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கும் எல்லை உண்டு, அதை தாண்டி எனக்கு பேச தெரியாது. அதுக்கு மேலே வார்த்தை இல்லை நமக்கு. நீங்கள் புரியணுங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் இவ்வளவையும் சொன்னேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு உதாரணத்தை கூட சொல்லிட்டு நான் முன்ன போகிறேன். இதுக்கு மேலே எனக்கு உதாரணம் கிடையாது. 500 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. எத்தனை பேர் வேலை பார்க்குற கம்பெனியில்? 500 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் 2 மணி நேரம் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி போகிறீங்க? அனலாக போகிறீங்க. நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்கள் அட்மாஸ்பியரை மாற்றக்கு 499 பேர் அங்கே இருக்கு. குளிர்ந்த நிலையில் இருக்கிறது எத்தனை பேர்? 499 பேர். அனலாக இருக்கிறது எத்தனை பேர்? ஒரு ஆள். இப்போ உங்கள் தாக்கம் அவங்க மேலே கூடுதலாக இருக்குமா, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கூடுதலாக இருக்குமா? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கூடுதலாக இருக்கும்.
ஏன்னா அவங்க தான் மொத்த கம்பெனி. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒன்று அதிகரிக்கணும். அதை பற்றி தான் கொஞ்சம் பைபிளில் இருந்தால் பேசுவேன். நீங்கள் எல்லாரும் ஜபத்தோட கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்பர் 1, இதுக்கு யாராவது கண்டிப்பாக சொல்லித்தரணும். தமிழில் ஆனாலும் கனடாவில் ஆனாலும் சொல்லித்தரணும். பொசசிவ் அட்மாஸ்பியர். நான் உங்களுக்கு பைபிளில் இருந்து ஒரு வசனம் சொல்லித்தரேன், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதுக்கு கனடாவில் என்ன சொல்லியிருக்கு? ஆட்கொள்ளுதல். சொல்லுங்க. மெதுவா சொல்லுங்க. 276 பேர் கப்பல்ல இருக்காங்க. 276 பேர் கப்பல்ல இருக்கும்போ திடீர்னு ஒருத்தர் எழும்பி சொல்றான், என்னை ஆட்கொண்டவர். யாரு? இந்த ஆட்கொள்ளுதலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? பொசஸ். கப்பல்ல 275 பேரும் ஒரு பயத்தின் காலநிலையில் இருக்கணும். அவங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்ன மரணம். அவங்க எல்லாருடைய எதிர்காலமும் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள ஒருத்தனுக்கு மட்டும் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் வெதர். ஒருத்தனுக்கு மட்டும் அவனுடைய கண்கள்ல எங்கும் மரண பயம் தெரியல, அவனுடைய உள்ளத்துல வேதனை தெரியல. அவன் சொல்றான், என்ன பொசஸ் பண்ணினவர். சின்ன பிள்ளைய தாய் அப்படி வாரி தூக்கி நெஞ்சில வைக்கும் இல்லையா, அதுக்கு பேராக்கும் பொசஸ். அவருடைய கையால இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறது வரை என் காலநிலை வேற. அவருடைய உடம்புல இருக்கிற அன்பு என்ன தாக்குது? தப்புதான். அவருடைய மேல இருக்கிற வல்லமை என்ன தாக்குது? கை தட்டி உடா பக்க தராத்தியால் பக்கத்துணி ரேந்தல் கனாதனா. அதனால அந்த கப்பலுக்குள்ள யாரும் பாடலனாலும் என்னால பாட முடியுது. சத்தம் போதல்ல. அந்த ரபலபரமா கண்ணை மூடி பத்துக்கிடுங்க. ஒரு பயங்கர கைய தட்டி வாய திறந்து 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. உங்க காலங்கள மாறுது. விடாதுங்க. கைய தட்டி இருநூற்றி 275 பேரும் ஒரே சாட்சி தான் சொல்லணும். எங்க அத்தனை பேருக்கும் மரண பயம், எங்க அத்தனை பேருக்கும் எதிர்காலம் இருண்டு விட்டது, எங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு சாப்பிட முடியல. ஆனா அவர்களுக்கு நடுவில் ஒருத்தனுக்கு மட்டும் வேற காலநிலை. அவன் சொல்றான், கப்பல்ல உள்ள காற்று என்ன தாக்கல, கப்பல்ல உள்ள பிரச்சனை என்ன தாக்கல. ஏன்னா நேற்று ராத்திரி என்னை ஆட்கொண்டவர். நேற்று ராத்திரி என்னை ஆட்கொண்டவர். கையை தட்டுங்க. ஜபிக்க முடியாத இடத்துல ஜபிக்கும்படி ஒன்னால முடியும். என்ன உனக்கு வேற காலநிலை. கையை தட்டி அவங்களால துதிக்க முடியலன்னா உன்னால முடியும் துதிக்க. அவங்களால ஜபிக்க முடியலன்னா உன்னால ஜபிக்க முடியும். அவங்களால ஆவியில நிரம்பல முடியலன்னா உன்னால ஆவியில நிரம்ப முடியும். ஏன்னா உனக்கு உன் வீட்டின் காலநிலை அல்ல, உனக்கு நீ குடியிருக்கிற தேசத்தின் காலநிலை அல்ல, உனக்கு God's climate. எனக்கு மட்டும் டிஃபரண்ட் வெதர். உனக்கு பயம் கண்ணுக்கு தெரியலையா? நீ எங்க கூட கப்பல்ல தானே இருக்கிற, நீ எங்க குடும்பத்தில் தானே இருக்கிற.
நீ எங்க கூட தானே சாப்பிடுற. அவன் சொல்றான், எல்லாம் சரிதான், ஆனா நான் இருக்கிறது கப்பல்ல, நான் இருக்கிறது 2 கைகள்ல. என்ன கஷ்டம் இல்ல, நான் இருக்கிறது கப்பல்ல, நான் இருக்கிற 2 கைகள்ல. எந்த தேசத்துல எந்த வீட்டுல மனிதர்கள் குடியிருக்க முடியாதோ அந்த வீட்டுல நீ குடியிருக்க முடியும். எந்த தேசத்துல ஆட்கள் வாசம் பண்ண முடியாதோ அந்த தேசத்துல நீ வாசம் பண்ண முடியும். எங்க முகவங்காலத்துனா ஜெபம் வராதோ அங்க உனக்கு ஜெபம் வரும். எங்க கைதட்டி பாட முடியாதோ அங்க உனக்கு பாட்டு வரும். எங்க ஆவியில நிரம்ப முடியாதோ அங்க உனக்கு ஆவியில நிரம்ப முடியும். காலந்திலேயே வேற. கையை தட்டணும், வாயை திறக்கணும். பலமாய் பாட்டியமா பார்த்துடுங்க. பலமாய் ஏவப்படுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. பலமாய் ஏவப்படுகிறவர்கள் இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும்போது இந்த சபைக்குள்ள காலநிலை மாறுது, காலநிலை மாறுது. சிஸ்டர், God is changing your weather, God is changing your climate. என்ன மூடி பட்டுங்க. பக்கத்தரமா ஏன் சத்த போதல்ல இக்கத்தரமா ரெண்டல் பௌடமரபரமா. அந்த வீட்டில் எல்லாம் ஜெபிக்க முடியாதா? அந்த வீட்டில் நீ ஜெபிக்க முடியும். புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கா? இல்லை இல்லையா பாப்பா? புரிஞ்சுவிட ஈஸியா தானே இருக்கு. புரிஞ்சுக்கிட ஈஸியா இருக்க கஷ்டமா இருக்கா? உங்க பக்கத்தில் இருக்க பாப்பாவை தட்டி கேளுங்க, புரிஞ்சுக்கிட ஈஸியா இருக்கா? என்னே பார்த்துட்டு இருக்கணும். లెఫ్ట్ నోడ్ లేదు, రైట్ నోడ్ లేదు, సెంట్రల్ రైట్ நோடு தேக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஏன் அவங்களால பாட முடியல, அவங்களால ஜெபிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்தின் காலநிலை அவங்கள அமைக்கி விட்டது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பாட முடியும், எனக்கு ஜெபிக்க முடியும். ஏன்னா என்ன பொசஸ் பண்ணி இருக்கு காலநிலையே வேற. என்னை ஆட்கொண்டவரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புறேன் இல்லையா, நம்பலாம் இல்லையா? அப்படி ஒரு 7 வகையான அட்மாஸ்பியரை சொல்லிட்டு ஜபிக்கலான்னு. எத்தனை வகையான அட்மாஸ்பியர்? 7 வகையான அட்மாஸ்பியரை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நாம் ஜபிக்கலாம். 1, நான் உடையும் பொழுது உண்டாகும் காலநிலை. A climate when I am broken. இதை சொல்லும் உங்களுக்கு தெரியும், உங்களை உடைக்கிறது சாத்தானா ஆண்டவரான்னு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிக்கு வீடு எப்படி இருக்கும்? கலீஜ். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்குது? குஷ்டரோகியாக இருந்த சீமோன். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவன் இப்போ குஷ்டரோகி கிடையாது. பாஸ்ட் குஷ்டரோகி. அவன் குஷ்டரோகியாக இருந்தால் இயேசு அவனை விடுவிச்சாரு. அதனால் அவன் வீட்டில் ப்ரோக்ராம் வைக்கிறான், வீட்டில் ப்ரோக்ராம் வைக்கிறான். இனி அங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. என்ன பயங்கரம் இல்லையா? நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் இருந்து எடுக்கிறது திறந்து எடுப்பீங்களா, உடச்சி எடுப்பீங்களா? திறந்து எடுப்பீங்க. ஏன் உடச்சி எடுக்க மாட்டீங்க? உடச்சி எடுத்தா அந்த ஒரு நேரம் நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அன்னைக்கு வீட்டில் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நாளைக்கும் யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கு நான் அப்படி பாட்டிலை உடச்சி எண்ணெய் எடுத்தேன்னா என்னை உடனே அட்மிட் பண்ணுவேன். தப்பு. நேற்றைக்கும் உடைச்சா ஆக்சிடென்டலி, இன்னைக்கும் உடைக்கிறான்னா கன்ஃபார்மாக அது ஒரு நோய்.
தப்பு தான். ஆனால் நம்ம என்ன தான் பண்ணுவோம், உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்களை திறந்தா எடுப்போம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், ஜனவரி வேணும், பிப்ரவரி வேணும், மார்ச் வேணும், டிசம்பர் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், திறந்து எடுப்போம், யூஸ் பண்ணிட்டு அடைச்சி வைப்போம். ஆனால் இந்த பெண்மணியை பாருங்க, திறந்து எடுக்கல, திறந்து எடுக்கல. எப்படி எடுத்தா? ஒரே ஒரு தடவை ஆராதித்தாலும் உலகம் முழுக்க அறியப்பட்டாள். அவ உடைத்தாள் இல்லையா, அது ரொம்ப விலையேற பெற்றது ஒன்றும் கிடையாது. அங்கே விலையேற பெற்றேன்னு சொல்லி இருக்கு, ரொம்ப விலையேற பெற்றது கிடையாது. வெறும் 12,80,000 ரூபா மதிப்பு. 12,80,000 ரூபா மதிப்புள்ளதை உடைச்சா நாம என்ன சொல்லுவோம்? மைக்கு கையில் கிடைச்சா போதும், உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் 1986ஆம் ஆண்டு பேப்பரில் வந்து இல்லையா உடைச்சேன்னு நான் தான். அடுத்த மீட்டிங்ல என்ன சொல்லுவோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம் 1986 உடைச்சுன்னு தினத்தந்தியில வந்து இல்லையா நான் தான். 2005 சொல்லுவோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உடைச்சது நான் தான். 2020 சொல்லுவோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உடைச்சது. 2025 சொல்லுவோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உடைச்சது. கர்த்தர் சொல்லுவார், ஐயோ தெரியாம வந்து ஓ பக்கத்தில் உட்கார்ந்துட்டேன். எனக்கு கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. மூக்கை இப்படி பிடிச்சிட்டு வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்படின்னா இந்த பெண்மணி உடைச்சு ஊத்தினப்போ மாறுச்சு இல்லையா ஒரு காலநிலை. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இப்போ இப்போ கவனி, இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாவியோ துன்மார்க்கனோ துஷ்டனோ துரோகியோ உன் மூக்குக்கு என்னதான் வரும்? இல்ல நான் ரட்சிக்கப்பட்ட ஆளு கிடையாது, எனக்கு நல்ல ஸ்மெல் ஒன்றும் வராது அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரை தப்புதான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரை அந்த உடையப்பட்ட ஒரே வாசனை அத்தனை பேரையும் பிடிக்கும். வேண்டாம்னு சொல்ல முடியாது, நான் மூக்க பொத்திட்டு வாழ முடியாது. ஹல்லேலூயா! உடைந்தவனின் காலங்கள வீட்டை பிடிக்குது. கையை தட்டி உடகமன கடகல் கநாதன சந்தரதலா பாப்பா. கொஞ்சம் கூட உள்ள போறேன். உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் டிவி பார்க்கறவங்க தான், உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சீரியல் பார்க்கறவங்க தான், உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் எப்போ போன் எடுத்து அது இது பேசுறவங்க தான். அந்த வீட்டுக்குள்ள உடைகிற ஒரே ஆள் நீ மட்டும். தப்புதான். அந்த வீட்டுக்குள்ள உடைகிற ஒரே ஆள் நீ மட்டும். அப்படின்னா அந்த உடைவு அந்த மொத்த வீட்டையும் பாதிக்கும். இப்ப முடிஞ்சா கை தட்டணும், இப்ப முடிஞ்சா வாயை திறக்கணும், இப்ப முடிஞ்சா உனக்குள்ள இருக்கிற ஜபக்கிருபை கண்ண மூடி கை தட்டி உன் வீட்டை பாதிக்கிற. பாஸ்டர், எங்க வீட்டுக்குள்ள 5 துன்மார்க்கர்கள் இருக்கணும், அவங்கள கண்டு நான் விழுந்து விடுவேனோன்னு பயமா இருக்கணும். உன் வாசனைக்குள்ள விழுந்து விடுவேனோன்னு அவன் பயப்படணும். யாரு பயப்படணும்? ஆமா, நான் விழுந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன், நான் டிவி பார்ப்பேனோ என்று பயப்படுகிறேன், நானும் சீரியல்ல விழுந்துடுவேனோ என்று பயப்படுகிறேன். இல்லை, ஒரு தடவை உடைந்து பார், ஒரு தடவை முழங்கால உடைந்து பார், ஒரு தடவை நான் சொல்றேன், ஒரு தடவை உடைந்து பார்.
அந்த வீட்டுக்கு மொத்த காலநிலையும் மாறப்போகுது. அந்த வீட்டில் ஜபிக்காதவர்கள் ஜபிக்க தொடங்குகிறார்கள். அந்த வீட்டில் தேவாலயத்துக்கு வராதவர்கள் கையை தட்டி உடகபன கதுன கடகதனா அந்தல் கமானம சந்தரபலமா உங்க உள்ள தேவன் வைத்திருக்கிற அட்மாஸ்பியர் உங்க வீட்டை பிடிக்குது. கையை தட்டுங்க. உங்க உள்ள ஜபம் இருக்குன்னா அந்த ஜபம் உங்க வீட்டை பிடிக்குது. உங்க உள்ள கிருபை இருக்குன்னா அந்த கிருபை உங்க வீட்டை பிடிக்குது. உங்க உள்ள தேவ பிரசன்னம் இருக்குன்னா அந்த தேவ பிரசன்னம் உங்க வீட்டை பிடிக்குது. அந்த சத்துரு உனக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவன் சரணடைகிறான். கை தட்டி எவ்வளவு புரிஞ்சில்ல உங்களுக்கு? புரிஞ்சில்லையா? இனி அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். அதே வீட்டுக்குள்ள இந்த கோழிக்கு அடை வைப்பாங்க இல்லையா, முட்டை? அந்த முட்டை 21 நாள் அடை வச்சும் விரியல்ல. 21 நாள் அடை வச்சும் விரியல்ல. அந்த முட்டையை அந்த வீட்டுக்குள்ள உடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு உடைவு. அந்த உடைவு ஊரை மொத்தம் இழுத்துட்டு வரும். ஜபிக்காதவனையும் ஜபத்துக்கு இழுக்குது, பாடாதவனையும் பாடுறது கூப்பிடுது, ஆலயத்துக்கு வராதவனையும் கூப்பிடுது. இட் ஹஸ் a pulling power. அந்த வாசனை இழுக்குது. நீ சொல்லாமலே உன் பிள்ளை ஜபத்துக்கு வரணும். நீ கூப்பிடாமலே உன் புருஷன் ஜபத்துக்கு வரணும். நீ வாழ்னு சொல்லாமலே உன் மனைவி உன் கூட வரணும். அந்த வாசனை இழுக்குது. அதே நேரத்தில் உடைச்சது வாசனை நிறைந்த அந்த பாத்திரத்தை அல்ல, ஒரு கெட்ட முட்டையா இருந்தா வெளியே இருந்த ஆட்களை இழுக்காது உறுதி. உள்ள இருக்கிறவனே என்ன செய்யும்? எவ்வளவு துரிதமா வெளியேற முடியுமோ அவ்வளவு துரிதமா வெளியேறணும். அதுவும் அப்படிதான். மூக்க பொத்திட்டு இருக்க முடியாது, மூக்க திறந்து தான் வாழணும். அப்படின்னு அந்த வாசம் என்ன செய்யும்? உள்ள போயிடும். போன உடனே நம்மளை என்ன செய்யும்? துரத்தும். உள்ள போன உடனே துரத்தும். வலது கையை உயர்த்தி பிடிங்க. நல்லா உயர்த்தி பிடிங்க. நல்லா உயர்த்தி பிடிங்க. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் நான் உடைகிறேன். என் வீடு முழுக்க வாசனையின் காலநிலை வரணும். ஜபிங்க. வாயை திறந்து ஜபிங்க. ஒரு ஆள் கூட பேசாமல் இருக்கப்படாது. ஒரு ஆள் கூட. நீ ஆலயத்தில் வந்து சந்தோஷப்பட்டுட்டு வீட்டில் போய் ரொம்ப கண்ணீர் விடுற. நீ ஆலயத்தில் வந்து முழங்கால நின்று ஆனந்தத்தை அனுபவித்துட்டு வீட்டில் போய் ரொம்ப நெருக்கப்படுற. இன்னைக்கு உன் வீட்டினுடைய காலநிலை மாறப்போகுது. அந்த வீடு முழுவதும் அதே வீடு தான். குஷ்டரோகி ஆகிய சீமோன் இருந்த அதே வீடு தான். அந்த கலீஜான அதே வீடு தான். அந்த நாற்றத்தை புறப்பட பண்ணின அதே வீடு தான். இப்போ அந்த வீடு முழுக்க தைலத்தின் பரிமளம். ஜபிக்காதவர்களும் ஜபிக்க தொடங்குகிறார்கள். பாடாதவர்களும் பாடத் தொடங்குகிறார்கள். ஆராதிக்காதவர்களும் ஆராதிக்க தொடங்குகிறார்கள். இதுவரை நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சதே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையிலையும் வாசனை வந்து பிடிக்குது. கையை உயர்த்தணும், கையை உயர்த்தணும், கையை உயர்த்தணும். ஆவியானவர் எப்படி ஏவறாரோ அப்படி ஜபிங்க. ஆவியானவர் எப்படி ஏவறாரோ அப்படி ஜபிங்க. என் பட்டணத்துக்கு நான் வாசனை, என் சபைக்கு நான் வாசனை, என் குடும்பத்துக்கு நான் வாசனை, என் சொந்தங்களுக்கு நான் வாசனை. நான் இப்ப இருக்கிற இடத்துல என்னில இருந்து ஒரு காலநிலை புறப்பட்டு அந்த தேசத்தை பிடிக்குது. நான் இப்ப வாழ்கிற இடத்துல அவங்க காலநிலை என்ன பிடிக்காது. என் அட்மாஸ்பியர் அவங்களை பிடிக்குது. கூப்பிடு, கூப்பிடு. அந்த வீட்டில் யாரும் ஜபிக்கிறது இல்லை. அந்த வீட்டில் உள்ளவர்களை ஜபிக்க வைக்கும்படி ஜபிக்கிற உன்னை வைத்திருக்கிறார். அங்கிருந்து யாரும் சபைக்கு போறதில்லை. அங்கிருந்து அநேகரை இழுத்துக் கொண்டு
போகும்படி அந்த தேசத்துல உன்னை வைத்திருக்கிறான். கூப்பிடு, சத்தம் போதல்ல, கூப்பிடு. காலநிலை மாறுது, காலநிலை மாறுது. God is changing the climate. இனி கையை தட்டி, இனி கையை தட்டி, இனி கையை தட்டி. ஒன்றாவது கிளைமேட் அப்படிங்கிறது, நான் உடையும் பொழுது ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை. நான் உடையும் பொழுது உண்டாகும் காலநிலை. அது நாற்றமாக இருக்கா, வாசனையாக இருக்கா? வாசனை. அந்த வீடு முழுவதும் பிரசங்கம் பேசுறதை விட ரொம்ப அதிகம் வாசனை பேசும். எதை விட ரொம்ப அதிகம்? பிரசங்கம் பேசுறதை விட ரொம்ப அதிகம் வாசனை பேசும். ஒரு அமெரிக்காவில் இருந்து டீச்சர் சைனாவில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சர் ஆட்டு. எங்கே? சைனாவில். முதல் கிளாஸுக்குள்ளே ஏறுறாங்க. முதல் கிளாஸுக்குள்ளே ஏறி பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்ன உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு என்ன சொல்லணும்? என்ன உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னே எல்லோரும் கண்ணை மூடுங்க. உடனே எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடிச்சிடும். இதை டீச்சர் என்ன பண்ணி தெரியுமா? இந்த பிள்ளைகள் கண்ணை மூடி இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பக்கத்துலேயும் போய் 2 செகண்டு நிற்கும். பிள்ளைகள் கண்ணை மூடும்போது ஒவ்வொரு பிள்ளைகளை பக்கத்தில் போய் 2 செகண்ட் நிற்குது. பிள்ளைகள் கண்ணு மூடியாக இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் பிள்ளைகள் கண்ணை மூடி இருந்தாலும் டீச்சர் பக்கத்தில் வரது பிள்ளைகளுக்கு தெரியுது. எப்படி? இன்ட்ரோடியூஸே பண்ணல, கண்ணை திறங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டு வாட் யூ ஃபீல், பிள்ளைகள் சொல்லுது யூ ஸ்மெல் ஸோ குட். நான் ஒன்றும் சொல்லலை. குளிக்காம, நான் முதல்ல சொன்னது அவங்கள, இப்போ சொல்ல போகிறது நம்மளை. குளிக்காமல், ட்ரெஸ் எல்லாம் சரியாக துவைச்சு போடாமல், சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே எடுத்த துணியும் போட்டுட்டு கிளாஸில் போய் நின்றுட்டு பிள்ளைகளுக்கு இன்ட்ரோ கொடுக்குறோம். எல்லோரும் கண்ணை மூடுங்க. பக்கத்தில் போய் 2 செகண்ட் நிற்கிறேன். அப்புறம் மேலே வந்து பிள்ளைகள்கிட்ட கண்ணை திறந்து வாட் டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்டால் பிள்ளைகள் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? பார்த்தீங்களா? நான் இவ்வளோ கத்தி கத்தி பேசுகிறத விட வாசனை ரொம்ப தெளிவாக பேசுது. இல்லை, இப்போது இந்த உடைச்சி ஊற்றினது AD 28, உடைச்சி ஊற்றினது AD 28. மத்தேயு சுவிசேஷம் எழுதுறது AD 60 எண்ணு வைங்க. உதாரணத்துக்கு எத்தனையில்? AD 60. அப்போ உடைச்சி ஊற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 32 வருடம் இல்லையா? AD 60 வைங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து? 32 வருடம் தாண்டி எழுதும்போது சொல்றாரு, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு நாள் மூக்கு பக்கத்தில் வந்த வாசனை 32 ஆண்டு தாண்டியும் மறக்கல. சில நேரம் நம்மளும் அப்படித்தானே பாஸ்டர், அன்னைக்கு ஒரு பிரசன்னம் மேல இறங்கிச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு மகிமை என்ன மூடிச்சு. சொல்லுங்க, உடைய உடைய
இவ்வளோ சவுண்டாக பேசப்படாது, மெதுவாக பேசுங்க. உடைய உடைய வாசனை பெருகும். ஒரு தடவை கூட. இப்போ சொல்லுங்க, நான் உடைகிறது நல்லதா மோசமா? கண்ணில் கண்ணீர் வர்றது நல்லதா கெட்டதா? அவ்வளோதான். சில ஆட்கள் கேட்பாங்க இல்லையா, உனக்கு என்னைக்கும் பிரச்சனையா, உனக்கு என்னைக்கும் நெருக்கடியா, உனக்கு என்னைக்கும் கண்ணீரா? நான் உடையிறதான் பெஸ்ட்டு. ஒரு ஆள் உடைஞ்சத 32 வருஷம் தாண்டியும் ஒரு சமூகத்தால மறக்க முடியலன்னா அந்த உடைவுல உண்டான வாசனை எவ்வளவு பயங்கரம் இல்லையா? வீட்டுக்குள்ள உடைஞ்சு ஜபி, உன் வீட்டுக்கு நிலைமை மாறப்போகுது. முழங்கால முன்ன உடைஞ்சு ஜபி, உன் நிலைமை மாறப்போகுது. எல்லாரும் கை தட்டப்படாது, கை தட்டும்படி ஏவப்படுறவங்க கை தட்டணும். ஒரு துள்ளி கண்ணீர் விட்டு பார், கிளைமேட் மாறுது. கிளைமேட் மட்டும் இல்ல, everybody. ஒன்னாவது கிளைமேட் மாறுவது உடைவதால். ஒன்னாவது கிளைமேட் மாறுவது உடைவதால். ரெண்டாவது, நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? ரெண்டாவது எசேக்கியேல் 16:8 காலநிலை மாறுவது நேசிப்பதால். இல்லை, அந்த கடைசி லைனை மட்டும் வாசிங்க மேடம். ஒன்னாவது காலநிலை மாறுவது உடைவதால், ரெண்டாவது காலநிலை மாறுவது நேசிப்பதால். இப்போ அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். அது பெற்றது பெண் பிள்ளை. பெற்றது உலகத்தில் யாருமே அந்த பிள்ளையை நேசிக்கல. யாருமே பெற்றவங்களை தூக்கி எறிஞ்சார்கள். பேசிக்கா செய்ய வேண்டிய எந்த தேவைகளையும் சந்திக்காம தூக்கி, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்ட பிள்ளை. நம்ம என்ன நினைப்போம்? அடுத்த நாள் செய்தித்தாளில் வந்தது என்னன்னு வந்தது, அந்த பிள்ளை இறந்து விட்டதுன்னு வந்தது. பிள்ளை இறக்கல. ஏன் பிள்ளை இறக்கலைன்னா நேற்றைக்கு ஒரு சந்திப்பு உண்டானது. அது என்ன சந்திப்பு? பரலோகத்தில் இருந்தவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நான் இருந்த இடத்துல என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாரு. என் கண்டிஷனை பார்த்துட்டு அவர் ஒன்றும் சொல்லல, ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, பிழைத்திரு. சொந்தங்கள் சொல்லிச்சு செத்துப்போ. டாக்டர் சொன்னாரு பிழைக்க வாய்ப்பு இல்லை. மனுஷன் சொன்னா இனி எடுக்க மருந்தே இல்லை. பரலோகம் சொல்லி பிழைத்திரு. தப்புதான். பிழைத்திரு. உன்னை பிழைத்திருன்னு கர்த்தர் சொன்னாருன்னா நீ பிழைத்திருக்க வேண்டிய எல்லா அற்புதங்களையும் செய்வார். அப்ப நான் என்னானே பிழைச்சேன். அடுத்து கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சா போதும். ரெண்டாவது தடவை என் பக்கத்தில் வர்றாரு. ரெண்டாவது தடவை என் பக்கத்தில் வர்றாரு. ரெண்டாவது தடவை பக்கத்தில் வரும்போது உயிர் இருக்கு, நல்ல அழகு இருக்கு. என்ன இல்லை? என்ன இல்லை? ஆஹா, உயிர் இருக்கு, அழகு இருக்கு, வஸ்திரம் இல்லை. நிகழ்காலத்தில் உள்ள ஆட்கள் நான் என்ன நினைச்சிருப்பேன், வீடியோ போடுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சி. இல்ல, அதுதானே சமூகம். மற்றவங்க தோல்வியை கொண்டாடுகிற சமூகம் தானே. ஒருத்தன் விழுந்து போயிட்டான்னு அவனை கேவலப்படுத்துகிற சமூகம் தானே. குழிக்குள்ள விழுந்தவனுக்கு மேலே மண்ணை வெட்டி போடுற சமூகம் தானே. அவர் அப்படி இல்லை. அவர் பக்கத்தில் வந்தார், நான் உனக்கு உயிர் தந்தேன், உணவு தந்தேன், உறைவிடம் தந்தேன். சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஓ.
சொல்லுங்க. உயிர், உணவு, உறைவிடம். அவ்வளோ கொடுத்துட்டாரு. கீழே வந்து பார்த்தா ஒன்றும் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? உடை. உடனே பார்த்தாரு, ஓ உனக்கு உடை இல்லையான்னு பார்த்துட்டு அவர் போட்டிருந்த வஸ்திரத்தை உருவி. இப்போ இந்த தங்கத்தை பாருங்க, என்ன பார்க்குறாரு. என்ன பார்க்கும்போது, பாஸ்டர் உங்களுக்கு ஷர்ட் இல்லையா? இல்லை தங்கம். இல்லை பாஸ்டர், நீங்கள் கேவலப்படப்படாது. நீங்கள் யாரு? அவருக்கு ஷர்ட்டை கலத்தி எனக்கு தந்தார். இல்லை மேட்ரு முடியல. அவர் எப்படி வீட்டுக்கு போவார்? ஏன் பிரச்சனை முடிஞ்சு? ஏன் பிரச்சனை முடிஞ்சு? இன்னும் என்ன யாரும் கேவலப்படுத்த முடியாது. இன்னும் என்ன யாரும் அவமானப்படுத்த முடியாது. பிரபல பிரசங்கியார் உடுப்பு இல்லாமல் வாழ்ந்த காட்சின்னு சொல்லி யாரும் போட முடியாது. என்னதான் இப்போ அவர் எப்படி வீட்டுக்கு போவாரு? இனி எனக்கு வந்த அவமானம் யாருக்கு வரும்? என்ன கேவலப்படுத்துறவங்க யாரை கேவலப்படுத்தணும்? ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார்னு யாராவது கேட்டா இவ்வளவுதான் சொல்லணும். 4 ஊ. எத்தனை ஊ? சூப்பரா இருக்குல்ல? யூ லைக் மை ஸ்பீச்? எத்தனை ஊ? முதல்ல உயிர் தந்தார், அப்புறம் உணவு தந்தார், அப்புறம் உறைவிடம் தந்தார். அப்புறம் வந்து பார்த்தாரு, உயிர் கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், உறைவிடம் கொடுத்தேன், நல்லா இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்கல, உடை கொடுக்கல. டக்குன்னு அவருடைய வஸ்திரத்தினால் என்னை மூடினார். அடுத்த ஒரு வார்த்தை அதாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அப்போ இனி சத்துரு உங்க மேல உரிமை கொண்டாட முடியுமா? உலகத்துல யாராவது உங்க மேல உரிமை கொண்டாட முடியுமா? எந்த மனுஷனாவது நீ என்னுடையதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. எனக்கு உயிர் தந்து, எனக்கு உணவு தந்து, எனக்கு உறைவிடம் தந்து என்னை நடத்தினார். அப்போ நான் அவருடையதாக இல்ல, திடீர்னு அவருடைய வஸ்திரத்தை என் மேல் விரித்து, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ புறம்போக்கு கிடையாது, நீ கர்த்தருடையது. இந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு பிள்ளைய யாராவது அடிச்சுட்டு வீட்டில் போயிடம் தூங்க முடியுமா? பேசுங்க. ஏன் முடியாது? யாருக்கு பிள்ளை? பெரிய பிள்ளை, பெரிய வீட்டு, பெரிய இடத்து பிள்ளை. நான் கேட்குறேன், நீ என்னுடையதுன்னு சொல்லிட்டு போன பரலோகத்தின் தெய்வத்தினுடைய பிள்ளைய ஒரு ஆள் தொட்டா, தொட்டால் அவன் தூங்கினது அன்னைக்கு தான் கடைசி. ஹல்லேலூயா. உன் ஓனர் வேற, உன் முதலாளி வேற, உன் சொந்தக்காரர் வேற. உன் மேல விழுந்த போர்வை பூமியில உண்டானது அல்ல. உன்னை மூடி இருக்கிற வஸ்திரம் உலகத்துல நெய்தது அல்ல, ஒரு மனுஷன் உருவாக்குறது அல்ல. உன் மேல விழுந்த தெய்வத்தினுடைய அன்பு பெற்றுக்கோ. ஒரு காலத்துல உனக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது. ஒரு காலத்துல உன்னை நேசிக்க யாரும் இல்ல. அத்தனை பேர் நீ சாகணும், நீ பிழைக்கப்படாது, நீ உயிரோடு இருக்கப்படாது அப்படின்னு சவால் விட்டார்கள். அவரோ உன் அருகில வந்து தம்முடைய வஸ்திரத்தில் உன் மேல போட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, You are mine, you are mine. மதுவா பேசுங்க. கிளைமேட் ஆஃப் லவ். இதுவரை என்ன நேசிக்க யாரும்
இதுவரை எனக்கு வஸ்திரம் தர யாரு? சாப்பிட்டியான்னு கேட்க யாரு? சத்தியா கிடக்கையான்னு கேட்க யாரு? ஒரு நாள் கூட என் வீடு தேடி வந்து என்ன விசாரிக்க யாரு? இப்ப எனக்கு அன்பு மட்டும்தான் கிடக்குது. இப்ப என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் அந்த சபைக்குள்ள வந்தா அப்படித்தான். இல்ல, நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும், நல்லா இருக்கான்னு கேட்கணும், ஜபிச்சியான்னு கேட்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேட்கணும். எனக்கு தலைவலின்னு சொன்னா போதும், எல்லாரும் கண்ணை மூடி கண்ணீரோட ஜபிக்கணும். ஏன்னா இங்க ஒரு கிளைமேட் தான் உண்டு, இங்க கிளைமேட் ஆஃப் லவ். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள் சொன்னாலும் நீ சபைக்கு வா. எல்லாரும் என்ன கைவிட்டார்கள் சொன்னாலும் நீ சபைக்கு வா. என்ன நேசிக்க யாரும் இல்லைன்னு சொன்னாலும் நீ சபைக்கு வா. இங்க ஒரு கிளைமேட் உனக்கா காத்துட்டு இருக்கு. அதுல வெறுப்பு இல்ல, அதுல கசப்பு இல்ல, அதுல கோபம் இல்ல. அந்த போர்வைக்குள்ள அன்பு மட்டும்தான் உண்டு. ஒரு பையன் ஒரு பெண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணான்னு வைங்க, கல்யாணம் பண்ணல, பேசுங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணின பையனுக்கு அந்த பெண்ணு ரோட்டை நடந்து போகும்போது ஒரு உரிமையோட ஒரு பார்வை பார்ப்பான் இல்லையா? பார்ப்பான் இல்லையா? ஒன்றும் அறியாத குழந்தைகளை மாதிரி இருக்கணும். பார்ப்பான் இல்லையா? அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எங்க போனாலும் நீ என்னுடையது. உன்னை ஐசியூல அட்மிட் பண்ணி உன் உடம்புல வச்ச இன்ஜெக்ஷன் டியூப் வழி மருந்து உள்ள போக மறுத்தாலும், நீ இருக்கிறாயா இல்லையான்னு சொல்லி 5 ஐசியூ வரை விசாரிக்கும்படி ஒருவரும் வரலன்னாலும், வெளியே காத்திருக்கிறவங்க இந்த ஜென்மம் என்னத்து சாகாம கிடக்குதுன்னு வெளியே உட்கார்ந்து புலம்பினாலும், உன் மேல விழுந்து இல்லையா போர்வை, அந்த போர்வையில் அன்பு மட்டும்தான் உண்டு. அன்பு மட்டும்தான் உண்டு. அன்பு மட்டும்தான் உண்டு. அவர் வேதனைப்பட்டு உன்னை ஆதாயப்படுத்துறாரு. அவர் இழந்து உன்னை உடுத்து வைக்கிறாரு. அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து உன்னை தூக்கி விடுகிறார். நம்முடைய ஆலயம், நம்முடைய வீடு, இதெல்லாம் கிளைமேட் ஆஃப் லவ்வா மாறணும். நம்ம பிள்ளைகள் ஏன் வெளியே போய் இன்னொரு ஆளை நேசிக்குது? ஏன் பாப்பா வீட்டில் தேன் கிடைக்குதுன்னா வெளியே போய் தேன் வாங்கி சாப்பிடுவணுமா? வீட்டில் கார்லிக்ஸ் இருக்குன்னா வெளியே போய் கார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடுவணுமா? இல்லை. இப்போ வெளியே அன்புக்கு தேடி போகணும்னா வீட்டில் அன்பு இல்லை. ஆலயத்தில் அன்பை கொடுங்க, வெளியே போக மாட்டணும். வீட்டில் அன்பை கொடுங்க, உங்கள் பிள்ளை காதலில் விழாது. விழாது. ஏன் விழாதுன்னா உங்கள் பிள்ளைக்கு தேவையான அன்பு வீட்டில் கிடைக்குது. இது வீட்டில் அப்படி இல்லை. மம்மி லயன், டாடி டைகர். மம்மி டாடி, பிள்ளை அன்புக்கு வெளியே தானே போடும். சொல்லுங்க. கிளைமேட் ஆஃப் லவ். இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தில் கிடைக்கிற அன்பை போல வேற எங்கேயும் இல்லை. பாட்டியம்மா, ஏன் உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது? பாட்டியம்மா சொல்லு, நான் பாடும்போது எல்லாம் அவர் என்னை அரவணைக்கிறார். நான் பாடும் பொழுதெல்லாம் அவர் என்னை அரவணைக்கிறார். அந்த பெண்மணி ஒரு தடவை என்ன சொல்லி தெரியுமா? அநேகர் என் சரீரத்தை தேடி வந்தார்கள். கவனிக்கணும் நீங்க. அநேகர் என் சரீரத்தை தேடி வந்தார்கள், அநேகர் என் பணத்தை தேடி வந்தார்கள், யாரும் என்ன தேடி வரல.
புரியுதா? அநேகருடைய பச்சை மாம்சத்தை அனுபவிக்க வந்தனும். அநேகர் சில்க் ஸ்மித் அவள்கிட்ட போனால் பணம் கிடைக்கும், உதவி கிடைக்கும்னு சொல்லி வந்தனும். யாரும் என்ன தேடி வரல. நான் யோசித்து பார்த்தேன், அந்த காலத்தில் நான் இருந்திருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் இல்லையா, உன்னை தேடி உலகத்தில் எந்த மனுஷனும் வருவார்கள்னு எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டான். தேவ பிரசன்னத்தில் என்ன மட்டும்தான் உண்டு? அன்பு மட்டும்தான் உண்டு. என்ன மட்டும்தான் உண்டு? அன்பு மட்டும்தான் உண்டு. சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க, கிளைமேட் ஆஃப் லவ். ஒரு காலத்தில் நான் வெறுக்கப்பட்டேன், உண்மை. ஒரு காலத்தில் நான் நசுக்கப்பட்டேன், உண்மை. ஒரு காலத்தில் நான் செத்து போகணுன்னு எல்லாரும் விரும்பினாங்க, உண்மை. அவர் தாம் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை எனக்கு தந்துட்டு என் பக்கத்தில் வந்தோட எனக்கு புரிஞ்சுட்டு, இவ்வளவு அன்பு உலகத்தில் எங்கேயும் இல்லை, இவ்வளவு அன்பு உலகத்தில் எங்கேயும் இல்லை. ஒரு இந்த பாஸ்கெட் பால் பிளேயர், பயங்கரமான பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் அந்த பாஸ்கெட் பாலுக்கு தமிழில் என்ன சொல்லணும்? கூடைப்பந்தா? கூடைப்பந்து. பிரபலமான கூடைப்பந்து விளையாடுகிறவர். ஒரு தடவை பந்து எடுத்துட்டு ஓடுறாரு. பந்து எடுத்துட்டு ஓடும்போது இவர் பந்தை கொண்டு ஓடுற இடத்துல கரெக்டாக 2 பேர் நிற்கணும். அப்போ இவருடைய மனசு டக்கு டக்குன்னு திங்க் பண்ணுது, லெஃப்ட் ஓடணுமா ரைட்டு ஓடணுமா, இல்லை என்ன. கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணுறாரு தெரியுமா? லெஃப்ட் ஓடுற மாதிரி காட்டிக்கிடணும், காட்டிட்டு 2 பேருக்கு நடுவில் ஓடணும். ஏன்னா லெஃப்ட்டு மூவ் பண்ணும்போது ஒருத்தன் என்ன ஆகுவான், லெஃப்டில் மூவ் பண்ணுவான், அப்போ ஒரு கேப்பு கிடைக்கும். கரெக்டாக இவர் யோசித்த மாதிரி காரியம் நடக்குது. இவர் லெஃப்டில் மூவ் பண்ண உடனே அங்கே நின்று 2 பேரில் ஒருத்தன் லெஃப்டில் மூவ் பண்ணிட்டானா, உடனே இவர் ஸ்பீடை கூட்டி குனிஞ்சு ஸ்ட்ரைட்டில் ஓடின உடனே மற்ற ஒருத்தன் நின்னா இல்லையா, அவன் அசையவே இல்லை, இப்படி 2 முட்டியையும் வச்சு கொடுத்தான். பிரபல ஹோல் பிளேயருடைய தலை போய் அவனுடைய முட்டியில் இடிச்சு கழுத்து ஒடிஞ்சிட்டு. விலமதிக்க முடியாத பிளேயரை மைதானத்தில் 2 ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பெட் ரிட்டன். இனி வாழ்க்கை மொத்தம் எங்கே தான்? பெட்டில் தான். ஒரு நாள் டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏன்னா பிரபல கோல்ஃப் பாஸ்கெட் பால் பிளேயர் ஆனதுனால அடக்கம் எல்லாம் கம்பீரமாக வைக்கணும் இல்லையா, எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க, இன்னைக்கு நைட்டே கொலாப்ஸ் ஆகிடும்னு. இன்னைக்கு நைட்டே கொலாப்ஸ் ஆகிடும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டு போனப்போ எல்லாரும் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. சாயங்காலம் டாக்டர் வராரு. சாயங்காலம் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு நாள் கூட இருக்கும், ஒரு நாள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. மறுநாள் காலையில் பத்திரிக்கையாளர்கள் வரணும். பத்திரிக்கையாளர் வந்துட்டு சோகமாக பேசணும். இன்றைக்கி மட்டும்தான் உண்டு. இந்த பாஸ்கெட் பால் பிளேயர் சிரிச்சிட்டே சொன்னாரா, நான் மறிக்க மாட்டேன். டெலிவிஷன்காரில் தாங்க முடியல, எல்லாருமே நீ மறிச்சு போயின்னு சொல்லு, நீ மறிக்க மாட்டேன்னு நீ எப்படி சொல்கிற? அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் சொன்னார், நான் சேவிக்கிறவர் நேற்று ராத்திரி என் பக்கத்தில் வந்தார். நான் சேவிக்கிறவர் என் பக்கத்தில் நேற்று ராத்திரி வந்து சொன்னார், நான் ஆயுசை நீட்டியிருக்கேன்னு. நான் ஆயுசை நீட்டியிருக்கேன்னு. பரலோகத்தின் தேவன் நிறைக்கிற கடைசி நிமிடம் வரை இந்த பூமியில உன்னை வச்சிருப்பாரு. அதுவரை எந்த சத்துரு உன்னை வேட்டையாட முடியாது. ஏன்னா உன் மேல விழுந்த தெய்வத்தினுடைய அன்பின் போர்வை. சொல்லுங்க, 1 உடையும் பொழுது ஐயோ கஷ்டமா இருக்குல்ல. உடையும் பொழுது உண்டாகும் காலநிலை, ஃபுல்லாக வாசனையில். 2 தள்ளப்படும் பொழுது உண்டாகும் காலநிலை, அது ஃபுல்லாக அன்பு இல்லையா.
அது ஃபுல்லாக அன்பு இல்லையா? 3 நான் 2 சொன்னேன். என்ன? 1 மார்க்குல இருந்து சொன்னேன், 1 எசேக்கியேல்ல இருந்து சொன்னேன். 3 கிளைமேட் ஆஃப் ஹோலினஸ். யாராவது தமிழ்ல இங்கிலீஷில் எதுலையா ஒன்று சொல்லுங்க. கிளைமேட் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தின் காலநிலை. ரூத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க, 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 7 முதல் 9 வரை வாசிங்க. ஹைடெக் மாமியார் யாரு? நவோமி. எந்த செம்மையா இருக்கிற மாமியாவது மருமகளுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுப்பாளா? பேசுங்க. எந்த நல்ல மாமியாவது மருமகளுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுக்குமா? கொடுக்காது. அவன் என்ன ஐடியா கொடுக்கான்னு பாருங்க. நீ எலும்பு குளி, எலும்பி குளி, குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு, போட்டுட்டு உடம்பு பூரா ஸ்ப்ரே அடி. குளிச்சாச்சு, கவனிங்க, குளிச்சாச்சு, இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, போட்டுட்டு வெளியே வந்தோடனே மாமியார் கடுப்பாயிட்டா. மாமி நீங்கள் தானே சொன்னீங்க இருக்கிறதுல நல்ல வஸ்திரம் எடுத்து போட. இருக்கிறதுல நல்ல வஸ்திரம் எடுத்து போட்டு அங்கங்கே ஓட்ட போடுன்னு. அங்கங்கயா ஓட்ட போடுன்னு. ஓகே, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை. உடனே மாமியார் சொல்லுது, இப்போதான் நீ ஒரு லேட்டஸ்ட் மருமகளுக்கு லுக்கு. குளிச்சாச்சு, பேசுங்க, வஸ்திரம் போட்டாச்சு. அப்புறம் மாமியார் சொல்லுது, உள்ளதில் கம்பெனி நல்ல ஸ்ப்ரே எடுத்து அடின்னு. எடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு வச்சா. உடனே மாமியார் கடுப்பாயிட்டு, இப்படியா ஸ்ப்ரே அடிக்கணும், இடவ எடுத்தாச்சு. தீந்து கடைசியில் பாட்டில் தூரம் எறிஞ்சது. போ போய் அவனுக்கு போர்வைக்கு அடியில் போய் கடை. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அடுத்த நாள் பத்திரிக்கையில் வரும். என்னன்னு வரும்? போவாஸ் ஒரு விதவை பெண்ணை கற்பழிப்பு, போராட்டம் நடத்தும் ஊரார். அவ எப்படியெல்லாம் பாடுபட்டு போனான்னு யாருக்காவது தெரியுமா? போன டிசம்பரில் குளிச்சவா இந்த செப்டம்பரில் தான் குளிச்சிருக்கு. அதுவும் யார் ஆலோசனை கொடுத்ததுனால? ஒரு பாட்டு ஸ்ப்ரேய அடிச்சிருக்கு. மாமியார் சொல்லி கொடுக்குது, ஒரே ஒரு வாய்ப்பு தான் உண்டு உனக்கு, அவனை கமத்திடு, அவனை என்ன பண்ணிடு, கமத்திடு. உடனே மருமக கேட்க, மாமி அவன் விழுந்து போகிறதுல உனக்கு என்ன ஆசை? உடனே மாமி சொல்கிறா, ஊரில் கிடக்க சொத்து பூரா அவன் பேரில் இல்லையோ இருக்கு. மாமியார் சொல்படி போனாள். ஏமாளியா இருக்கலாம், இவ்வளவு ஏமாளியா இருக்க.
கொஞ்சமாவது சாஃப்ட்வேர் போட்டு யோசிக்க வேண்டாம்? போய் போர்வை கடியில் படுத்துட்டா. நான் யோசிச்சு பார்ப்பேன், இவ தப்பி தவறி அன்னைக்கு ராத்திரி அட்ரஸ் மாறி தாவீதுக்கு போர்வைக்கு அடியில் போய் படுத்திருந்தாள். மறுநாள் காலையில் ரூத்து பலி சாகிறதுக்கு முன் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். ஏகப்பட்ட யோசனைகள் உள்ள. முதல்ல என்ன பேச தொடங்கணும், எப்படி அவனை கவுக்கணும், பேராகிராஃப் கணக்கில் ஏஐ மாதிரி திங்க் பண்ணி வச்சிருக்கு. உள்ள போய் போர்வைக்குள்ள போயிட்டாளா? போர்வைக்குள்ள போனப்பதான் தெரியுது அங்க கிளைமேட்டே வேற. ஏன் சிந்தை அங்க செயல்படல? அந்த போர்வைக்குள்ள போன பிறகு எனக்கு இச்சையே வரல. அந்த போர்வைக்குள்ள பரிசுத்தம் மட்டும். அந்த போர்வைக்குள்ள எவ்வளவு கேடுகட்ட பாவி வந்தாலும் அந்த போர்வைக்குள்ள பரிசுத்தம் மட்டும்தான் அசைவாடுது. என்ன பயங்கரம் இல்ல, என்ன பயங்கரம் இல்ல. அந்த போர்வைக்கு உள்ள கிளைமேட்டே வேற. அந்த போர்வைக்கு உள்ள உலகத்தின் எண்ணங்கள் எடுபடல. அந்த போர்வைக்குள்ள தேவையில்லாத சிந்தைகள் வரல. அந்த போர்வைக்குள்ள பரிசுத்தம் மட்டும். கை தட்டி அப்புறம் உருண்டு புருண்டு படுக்கிறான். அப்புறம் காலில் மிதிப்பட்டப்போ யாரோ கீழே கிடக்கணும்னு புரிஞ்சுட்டு அவன் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்கிறான். கீழே படப்படா பேசுது. ஐ ஆம் சோ அண்ட் சோ, ஐ ஆம் சோ அண்ட் சோ. காலையில் கதிர் பறக்க வந்தேன் இல்லையா? எஸ், நான் தான். நீ அவன் சொல்கிறான், நீ பரவாயில்லையே, நீ வயலில் கதிர் பறக்க வந்து முதலாளியாவுக்கு இல்லையா பார்க்குற இல்ல? கர்த்தர் இவன் முதலாளியாவுக்கு நேர் வழியா வச்சிருக்காரு. இவன் ராத்திரில போய் முதலாளியாவை பார்க்குறான். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லித்தார தப்புதான். அவன் பேசுறான், இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிரு. சூரியன் கண்ணை திறந்து பார்த்து காரி துப்புறதுக்குள்ள ஓடி போயிடு. எழுமன உடனே சொல்றாரு, உன் போர்வையை விரித்து பிடி. ராத்திரி முழுக்க நீ கிடந்தது எங்க? ஏன் போர்வைக்குள்ள. இப்போ உன் போர்வையை விரித்து பிடி. அவன் அளந்தளந்து போடுறான். இது உனக்கு, இது உன் மாமிக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்படியே தலையில் வச்ச வந்துட்டே வீட்டுக்கு போகிறா. இப்போ மாமியாருக்கு அறியணும், நான் ஏவி விட்ட ஏவுகணை பலித்ததா? ஐயோ, கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. நான் ஏவி விட்ட ஏவுகணை பலித்ததா இல்லையான்னு யாருக்கு அறியணும்? மாமியாருக்கு அறியணும். மருமக வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏகப்பட்ட விசாரிப்பு. என்ன நடந்தது? மாமி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அங்கே போயிட்டு அங்கே பரிசுத்த எண்ணம் மட்டும்தான் உண்டு. அங்கே போயிட்டா தேவையில்லாத சிந்தனை வரல. அங்கே போயிட்டா ஜபிக்காதவன் ஜபிப்பான். அங்கே போயிட்டு ஆண்டவர் என்ன கூப்பிடாதவனு கூப்பிடுவான். அந்த போர்வைக்குள்ள பாவம் இல்லை, அந்த போர்வைக்குள்ள பரிசுத்த பிரசன்னம். அது மட்டும் இல்லை மாமி, காலையில் என்கிட்ட சொன்னார், என் போர்வை விரிச்சு பிடிக்க. என் போர்வை விரிச்சு பிடிச்ச உடனே ஒரு ஆண்டுக்கு தேவையானது எல்லாம் தந்தார். நான் அவருடைய பாதத்தில் இருந்தது ஒரு ராத்திரி, எனக்கு தந்தது ஒரு ஆண்டுக்கு தேவையானது.
எனக்கு பாவ யோசனையாவே வருது பாஸ்டர், தான் என்ன பண்ணணும்னா, எனக்கு சிந்தை மோசமாய் வருதா, என்ன பண்ணணும்னா அந்த போர்வையின் காலநிலைக்குள்ள வரணும். அதுக்குள்ள வந்தா அப்புறம் ஓ யோசனை ஒர்க் ஆகாது, கர்த்தருடைய யோசனை மட்டும். அது மட்டும் கர்த்தருடைய யோசனை. எனக்கு இப்ப விழுந்து போவேங்கிற பயம் இல்லை, எனக்கு இப்ப பாவம் என்ன சோதிக்குங்கிற எண்ணம் இல்லை, எனக்கு அப்படிங்கிற சிந்தையே வரமாட்டேங்குது, எனக்கு அப்படிங்கிற யோசனை வரமாட்டேங்குது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற கிளைமேட்டே பரிசுத்தம். இவ்வளவு பரிசுத்தமான கிளைமேட்டை சுமக்கிற ஒரு ஆள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீட்டை மொத்த பரிசுத்தமான கிளைமேட்டை அரெஸ்ட் பண்ணுவேனே. மூணாம் சொன்னேன் இல்ல, ஒன்று உடைக்கப்படும், 2 லவ், 3 ஹோலினஸ். நாலு ப்ராஃபட்டிக் அட்மாஸ்பியர், தீர்க்க தரிசன காலநிலை. என்ன காலநிலை எங்க சொல்லிருக்கணும் உங்களுக்கு தெரியல. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். 1 Samuel chapter number 10. சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 10:5. பார்த்தீங்களா? எல்லாரும் என்னோட சேர்ந்து கவனிக்கணும். நீ நடந்து 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 தேவனுடைய மலைக்கு பக்கமா போவேன். எங்க போவேன்? தேவனுடைய மலைக்கு பக்கமா போவேன். நீ தேவனுடைய மலைக்கு பக்கமா போகும்போ அந்த மலையிலிருந்து கொஞ்சம் பேர் மேலதாளத்தோட வந்துட்டு இருக்கணும். அங்க இருக்கிறதெல்லாம் தீர்க்கதரிசிகளின் கூட்டம். நீ அந்த வழியை நடந்து போவேன். நீ அந்த வழியை நடந்து போகும்போது என்ன தொடுங்க பாடணும்னு சொல்ல வேண்டாம். நிரப்புங்கப்பா, பேசுங்க, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ சாதாரண மனுஷனா எப்படி நடந்து போறியோ அப்படியே போ. எப்படி நடந்து போறியோ அப்படியே போ. ஒரு எல்லையில நீ கால் வைப்ப, ஒரு இடத்துல நீ கால் வைப்ப. அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்ன உள்ள கிளைமேட் வேற. அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்ன உள்ள கிளைமேட் வேற. நீ அந்த இடத்துல கால் வச்ச உடனே உன்னை தூக்கி எறியும். கர்த்தருடைய ஆவி உன் மேல பலமாக இறங்கும். உடனே நீ என்ன சொல்லுவே? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டே இருக்கும் உனக்கு 2 காரியம் நடக்கும். 1, உனக்கு கர்த்தர் ஒரு வேற இருதயத்தை வைப்பார். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்ற தப்புதான்.
அந்த ஆராதனையை விரும்பாத, ஜபத்தை விரும்பாத, தேவ பிரசன்னத்தை கொஞ்சம் விரும்பாத, ஆராதனையை பார்க்கும்போது அருவருப்பா இருக்கிற ஒரு இதயம் உனக்கு உண்டு இல்லையா, அதை அப்படியே தூக்கி தூர போடுவார். தூர போட்டுட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போ உனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவார். வேற இருதயம் கிடைச்ச உடனே நீ நிறுத்தப்படாது. நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நீ வேற ஆளாவாய். தப்புதான். வாயை திறக்கணும், கையை தட்டணும், கண்ணை மூடணும். இப்போ இந்த சபைக்குள்ள ஒரு பயங்கரமான காலநிலை, சிலருடைய வாய் திறக்க போகுது. இதுவரை திறக்காத வாய் திறக்க போகுது. கண்ணை மூடி விட்டு கொடுங்க. கந்தல் கபத்தரா அல் காந்தனா எல்லையை தாண்டி அடுத்த காலவை தெய்வத்துடைய மலையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருது. அடுத்த காலவை நிக்காத. அடுத்த காலவை நிக்காத. prophetic presence ரக்கத்தரபலமா ரியந்தரபலமா. எனக்கு கிருபை வேணும்னு நான் ஜெபிக்கல, நான் அப்படி ஜெபிக்கல. ஆனா அதுல வந்துட்டேன். அதுல வந்த உடனே ஒரு வல்லமை என்னை அழுத்தினது. அங்க பலவீனம் இல்ல, அங்க நோய் நொடி இல்ல. கை தட்டி நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற ஒரு அடிக்கு இந்த பக்கத்துல கால் வச்சப்ப எனக்கு அது ஒண்ணுமே அனுபவிக்க முடியலையே. எல்லாரும் பாடுறேன், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லணும். ஆனா எனக்கு ஒண்ணுமே அனுபவிக்க முடியல. ஆனா ஒரு கால் அந்த பக்கத்துல வச்சேன், கிளைமேட் வேற. எப்படின்னா நீ ஒரு கால் வைக்கிற இல்லையா, அந்த கால் வைப்போட சாத்தானின் எல்லை முடியுது. புரிஞ்சா கைதாட்டனா போதும். அந்த காலு வைக்கிறதுக்கு முன்னவரை கவனிங்க, அந்த காலு வைக்கிறதுக்கு முன்னவரை ஆற்றால் டாங்கி வளர்த்தி பழக்க வேண்டியவை. என்ன வளர்த்தி பழக்க வேண்டியவை? டாங்கி வளர்த்தி பழக்க வேண்டியவை. ஒரு காலு வச்சுட்டா பின்ன கிங். என்ன பின்ன என்ன கிங் அப்படின்னா அந்த இயற்கையோட அந்த இடத்துல உண்டு இல்லை இயற்கை, அந்த இடத்துல உள்ள இயற்கையோட அந்த இடத்துல உள்ள காற்றோட ப்ராஃபட்டிக் ஸ்பிரிட் கலந்துருக்கு. அதோட கலந்துருக்கு. அங்க போய் நின்று சுவாசிச்சாலும் தீர்க்க தரிசன காற்று, அங்க போய் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் தீர்க்க தரிசன ஆவி. ஏன்னா அங்க அந்த ஒரு கிளைமேட் தான் உண்டு. அங்க குறை சொல்லுதல் இல்லை, குற்றம் சொல்லுதல் இல்லை, பிரிவினை இல்லை, வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, மற்றவர்களை பற்றி மோசமாக தாக்கி பேசுதல் இல்லை. அங்கே ஒரு வெதர் தான் இருக்கு. இனி ஒரு தடவை கூட தாவீதை பிடித்து கொண்டு வரும்படி சவுல் ஆட்களை அனுப்புகிறான். தாவீது யாருக்கு பக்கத்தில் உட்கார்றான் தெரியுமா? சாமுவேலுக்கு பக்கத்தில். பிடிச்சு கொண்டு வரும்படி படை வீரர்கள் போகணும். இதே சம்பவம் தான் நடந்து. படை வீரர்கள் ஒரு எல்லையில் கால் வச்ச உடனே தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கிச்சு. அரசன் விடுவானா? அரசன் ரெண்டாவது ஒரு படையை அனுப்புகிறான். அந்த படையும் தாவீதை பிடிக்க வருது. அங்கே கால் வச்ச உடனே தீர்க்க தரிசனம் சொல்லணும். சவுல் பார்க்குறான், இது வேலைக்காவது நான் தான் போகணும். சவுல் போகிறான். அந்த எல்லையில் கால் வச்ச உடனே நான் அவ்வளவு ஜெபிக்கலையே பாஸ்டர், பின்ன எப்படி இந்த கிருபை? நீ அந்த கிளைமேட்டுக்குள்ளே இருக்கிற. தப்புதான். நீ எதுக்குள்ள இருக்கிற? அந்த கிளைமேட்டுக்குள்ள. அங்க தீர்க்க தரிசன ஆவி மட்டும்தான்.
தீர்க்க தரிசன ஆவி மட்டும்தான் இருக்கு. அங்க உள்ள போனாலே ஜெபிக்காதவர்கள் ஜெபிப்பணும், துதிக்காதவர்கள் பாடாதவர்கள் பாடணும். ஏன் பாஸ்டர் அப்படி? ஏன்னா அங்க உள்ள இயற்கையின் வாசனையோட தேவ பிரசன்னம் கலந்துட்டு. இது உங்களுக்கு தெளிவான உதாரணம். ஒரு இடத்துல 21 நாள் உபவாசம் நடந்துட்டுருக்கு. 21 நாள் உபவாசம் நடந்துட்டு இருக்கும்போது 20வது நாள் பயங்கரமான ஆராதனை. யாரோ போலீஸு ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னு, போலீஸ் வந்த உடனே போலீஸு சர்ச்சுக்கு வெளியே நின்று பார்க்குது, பயங்கரமான சவுண்டு. அப்போ போலீஸு புரிஞ்சிட்டு இந்த சவுண்டெல்லாம் உற்பத்தி ஆகிறது அந்த பக்கத்தில் இருந்து, அதில் இருக்கிற ஒரு 5-6 பேர் கையடிச்சு பயங்கரமாக சத்தம் போடணும். அவங்கள சைலண்ட் ஆக்குனா சவுண்டு முடியும். ஷூ போட்டிருந்த போலீஸாரு அந்த 5-6 பேரையும் சைலண்ட் ஆக்க சொல்லி சர்ச்சுக்குள்ள கால் வச்சாதான் உண்டு. போலீஸை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் அதுக்குள்ள கிளைமேட்டே வேற. 20 நாளா தீ பிடிச்சிட்டு இருக்க இடத்துல ஒருத்தன் கால் வச்சா சொல்லாமலே எரியும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஒரு அல்லேலியாவது சொல்லுங்க. அந்த அல்லேலியா உற்சாகமாயாவது சொல்லுங்க. அந்த அல்லேலியா சந்தோஷமாட்டாவது சொல்லுங்க. ஒரு அல்லேலியா சொல்லல சொன்னீங்களா? ஒரு அல்லேலியா எல்லாரும் சொல்லுங்க. பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறேன். வாசனை உள்ள கிளைமேட்டு, அன்புள்ள கிளைமேட்டு, பரிசுத்தம் உள்ள கிளைமேட்டு, தீர்க்க தரிசன கிளைமேட்டு. நான் நினைக்கிறது ஒண்ணுமே அந்த கிளைமேட்ல நடக்கல. ஒரு கிளைமேட்டில் போனால் எனக்கு வாசனை மட்டும்தான் ஃபீல் ஆகுது. இன்னொரு கிளைமேட்டில் போனால் எனக்கு அன்பு மட்டும்தான் உணர முடியுது. இன்னொரு கிளைமேட்டில் போனால் ஏன் சிந்தை கூட செயல்படலை, பரிசுத்தம் மட்டும்தான் என்ன விளங்குது. இன்னொரு கிளைமேட்டில் போனால் எல்லோரும் தீர்க்கரசன் சொல்லணும். பிடிக்க வரவனும் தீர்க்கரசன் சொல்றான், அரசனும் தீர்க்கரசன் சொல்றான். சப்பும் சவரும் நச்சும் கூச்சும் எல்லாம் உள்ள வந்துட்டா தீர்க்க தரிசனம். அது எப்படின்னா அங்க அந்த காற்றை தான் சுவாசிக்க முடியும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். எத்தனை நான் சொன்னேன்? 5 கிளைமேட் ஆஃப் க்ளோரி. சொல்லுங்க, க்ளோரி கிளைமேட். மெதுவா சொல்லுங்க. 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் போகணும். பிரதர் சிஸ்டர், ஒரு கால் ரிவர்ஸ்ல வச்சா பயங்கர வெயில் வெந்து போயிடும். அப்படி இருக்கு. ஆனா அந்த காலை உள்ள எடுத்து வச்சுட்டா சில்லுன்னு இருக்கு. ஒரு காலு பின்னால் எடுத்து வச்சுட்டா எதையும் விதைக்க முடியல, விதை கரிஞ்சு போகுது. ஆனா உள்ள விதைச்சிட்டா பயங்கர வளர்ச்சி. என்ன கிளைமேட்டு? இந்த செருப்பு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். இந்த ட்ரெஸ் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு வாரம் ஆனாலே டிஸ்டன்ஸ் கூட இல்லையே செய்யும். ஒட்டி ஒட்டி வருகிறவர்கள் விட்டு விட்டுலே வருவார்கள்.
ஒரே செருப்பு 40 வருஷம். ஏன்னா அந்த கால் மிதிச்சது மண்ணில் இல்லை, அந்த கால் மிதிச்சது மகிமையில். அந்த ட்ரெஸ்ஸு 40 வருஷம். ஏன் அந்த ட்ரெஸ்ஸில் பூமியில் காற்று வந்து பட்டு பூமியில் உள்ள டஸ்ட் ஒன்று அந்த ட்ரெஸ்ஸில் படலை, அந்த ட்ரெஸ்ஸு மொத்த மகிமையில். அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏன்னா சுற்றிலும் மகிமை, மகிமைக்குள்ள பலவீனம் இல்லை. அப்படி கொஞ்சம் உயர்ந்து யோசிக்கிற ஆட்கள்கிட்ட பேச வேண்டியது இல்லையா? உங்கள்கிட்ட எல்லாம் என்ன பேசிட்டு போயிருக்கணும்? இயேசு உன்னை கைவிட மாட்டா. அடுத்த முறை நான் வரும்போ இயேசு உன்னை சொல்லுங்க. கிளைமேட் ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க காட்ஸ் கிளைமேட். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. சிறைச்சாலையில இருந்து 2 பேர் பாட்டு பாடிச்சணும். ஆடியன்ஸ் கூடுதல், ஆடியன்ஸ் கூடுதல். ஒற்ற ஆடியன்ஸுக்கும் பாட்டு தெரியாது, எல்லாம் கிரிமினல் ஆடியன்ஸ். எல்லா ஆடியன்ஸுமே கிரிமினல். 1 கொலை பண்ணு, 2 கொலை பண்ணு, அப்படி உள்ள ஆடியன்ஸ். பாட்டு தெரிஞ்ச 2 பேர் தான். 2 பேரும் பாட்டு பாடினப்போ கர்த்தருடைய கிளைமேட் இறங்குச்சு. மறுநாள் காலையில் பார்த்தப்போ ஜெயில காணல. ஏன் நேற்று ராத்திரி இங்கே தானே இருந்து ஜெயில இருந்த ஆட்களை காணல, இல்ல ஜெயிலே காணல. சொல்லுங்க க்ளோரி கிளைமேட். ஒரு தடவை நல்லா சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. டைம் ஆச்சுல, நான் முடிக்கிறேன். கொஞ்சம் கர்த்தருடைய கிளைமேட்டுக்குள்ளே போமா, போமா. கொஞ்சம் எழும்பி நில்லுங்க.